வணக்கம். இது தெற்கின் குரல். நான் டி. அருள் எழிலன். இந்திய வரலாறு தெற்கிலிருந்து எழுதப்பட வேண்டும் என்ற தமிழ்நாட்டின் குரலுக்கு அடிப்படையாக அமைந்தது கீழடி ஆய்வுகள். 2023ஆம் ஆண்டு அறிவியல் ஆய்வு முடிவுகள் அடிப்படையில் அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்கள் 114 பக்கங்களுக்கு கீழடி அறிக்கையை ஒன்றிய அரசின் தொல்லியல் துறைக்கு அனுப்பி வைத்தார். அந்த அறிக்கையை இரண்டாவது முறையாக இப்போதும் மறுத்திருக்கிறது ஒன்றிய அரசு. முதல் முறையாக மறுத்தபோது சொன்ன காரணங்களை விட இரண்டாவது முறையாக இப்போது மறுத்து வெவ்வேறு விளக்கங்களை கேட்டிருக்கக்கூடிய அந்த அறிக்கை அதிர்ச்சி அளிப்பதாக சொல்லப்படுகிறது. சங்க இலக்கியத்தில் வரலாறு இல்லை, தமிழ்நாட்டின் வரலாறு, தமிழ் மக்களின் வரலாறு, பிராந்திய வரலாறு, இந்த வரலாற்றில் நம்பகத்தன்மை இல்லை என்றெல்லாம் விளக்கம் கேட்டு ஒரு அறிக்கையை அனுப்பியிருப்பதாக செய்திகள் கசிந்துள்ளது. இது தொடர்பாக நம்மோடு பேசுவதற்காக பேராசிரியர் மாரப்பன் அவர்கள் இணைந்துள்ளார். அவரோடு உரையாடுவோம். வணக்கம். வணக்கம். அறிவியல் ஆய்வுகள் முடிவின்படி 114 பக்கங்களுக்கு 2023ஆம் ஆண்டு ஒன்றிய அரசு தொல்லியல் துறைக்கு அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்கள் கீழடி அறிக்கையை எழுதி அனுப்புனாங்க. அதை இரண்டாவது முறையா இப்போ மறுத்திருக்கிறாங்க. சில விளக்கங்கள் கேட்டிருக்காங்க. ஏற்கனவே ஒரு தடவையும் மறுத்திருக்காங்க. இந்த ரெண்டுக்கும் இடையில என்ன வித்தியாசம் இருக்கு? இல்லை, ஏற்கனவே 2 நிபுணர்களுக்கு இந்த அறிக்கையை அனுப்பி வச்சாங்க. கீழடியினுடைய அறிக்கையை அனுப்பி வச்சாங்க. அதில் ஒருத்தர் அயோத்தியை சேர்ந்தவர், மற்றொருவர் என்று 2 பேருக்கு அனுப்பி வச்சாங்க. அவர் எங்க ஆய்வுகள் பண்ணவர்? அயோத்தியில் ஆர்கியூ பண்ணவர். அதான் ராமர் கோயில் பற்றி ஆய்வு பண்ணவர். அவருக்கு அனுப்பிச்சு வச்சாங்க. இப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னு சொன்னால், நீங்கள் காலத்தை 3 பிரிவாக பிரித்து கூறியிருக்கிறீங்க. கிமு 8ஆம் நூற்றாண்டுலேருந்து 5ஆம் நூற்றாண்டு வரை, 5ஆம் நூற்றாண்டுலேருந்து 1ஆம் நூற்றாண்டு வரை, 1ஆம் நூற்றாண்டுலேருந்து கிபி 3ஆம் நூற்றாண்டு வரைன்னு சொல்லிட்டு இந்த கால கணிப்பை சொல்லியிருக்கீங்க. இதை மாற்றுங்க. அதே போல் தமிழினுடைய தொன்மையை பற்றி நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அதாவது இங்கே இருக்கிறவங்க தமிழி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிறவங்க அதை சொல்கிறாங்க. ஆனால் அவங்க தமிழ் பிராமி அப்படின்னு சொல்கிறத சொல்கிறாங்க. ஏன்னா தமிழ் பிராமி 3ஆம் நூற்றாண்டில் தான் இங்கே வந்தது. இந்த சூழ்நிலையில் அவங்க இதுக்கு முன்னாடி காலத்துக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்க. தமிழின்றதை எடுத்துகிட்டு போகிறீங்க. இதில் திருத்தங்கள் கொடுங்க. இதில் இதில் மாற்றி கொடுங்க அப்படின்னு அவங்க ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருந்தாங்க. அது ரெக்கமெண்டேஷன் கொடுத்ததுக்கு இவர் நான் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கை வேணா மாற்றுவேனே தவிர, பட் நான் கான்செப்டை மாற்ற மாட்டேன், என்னுடைய கண்டுபிடிப்புகளை மாற்ற மாட்டேன். இது முதல் தடவைக்கு அவர் விளக்கங்கள் சொன்னார். அப்புறமா பாராளுமன்றத்தில் நிறைய கேள்விகள் கேட்டாங்க. லாஸ்ட் டைம் திருச்சி சிவா, பாராளுமன்ற உறுப்பினர் திருச்சி சிவா அவர்களும் கிரிராஜன் அவர்களும் கேள்வி கேட்டாங்க. அப்படி அவங்க கேள்வி கேட்கும் பொழுது அதுக்கு அவங்க மத்திய அரசாங்கம் இது நாங்கள் பரிசீலனையில் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த சூழ்நிலையில் 114 பக்கம் கொண்ட ஒரு அறிக்கையை கிரிட்டிக்கல் எவாலுவேஷன் அப்படின்னு சொல்ற ஒரு பேரே ஸ்டார்டிங்கே கிரிட்டிக்கல் எவாலுவேஷன் அப்படின்னு சொல்ற ஒரு தலைப்புல இந்த 114 பக்கத்தை கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு சாப்டரையும் கிரிட்டிக்கலா அனலைஸ் எவாலுவேஷன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. இதுல ஒரு முரண்பாடு என்ன அப்படின்னு சொன்னா, இதுவரையும் ஏஎஸ்ஐ ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா 200க்கும் மேற்பட்ட இந்த தொல்லியல் அகழாய்வுகளை செஞ்சிருக்காங்க. அவங்க கிட்டத்தட்ட 34 அறிக்கைகள் மட்டும்தான் இதுவரையும் பப்ளிஷ் ஆயிருக்கு. இதுவரையும் பப்ளிஷ் ஆனது 34 அறிக்கைகள் மட்டும் தான் பப்ளிஷ் ஆயிருக்கு. அப்படி பப்ளிஷ் ஆன எந்த அறிக்கையையும் முதல்ல நிபுணர்கள் கிட்ட கொடுத்து அது வெட்டிங் போனதும் அது வெளியில தெரியல. அதே போல இது மாதிரி கிரிட்டிக்கல் எவாலுவேஷனும் ஏஎஸ்னுடைய சரித்திரத்திலே இதுவரையும் செய்யல. கீழடியினுடைய அறிக்கைக்கு மட்டும் இந்த மாதிரியான ஒரு பெரிய செயலை ஏஎஸ்ஐ முன் செஞ்சிட்டு இருக்காங்க. ஏன் இது ஏஎஸ்ஐ இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கிறாங்க அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயமாக இருக்குது. இப்போ முதல்ல ஒரு கேள்வி கேட்டப்போ அதை செய்ய முடியாது, எழுத்து பிழைகளை வேணா சரி பண்ணி தரேன் அப்படின்னு சொன்ன அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்கள் இந்த இரண்டாவது முறை விளக்கம் கேட்டிருக்காங்கல்ல, இப்போ என்ன சொல்லியிருக்கிறார்? இதுக்கு அவங்க அஃபிஷியலாக இன்னும் பதில் கொடுத்த மாதிரியே தெரியல. கொடுத்துருந்தா வெளியே வந்திருக்கோம். ஆனால் ஒரு பத்திரிகையில் கேள்வி கேட்கும்போது சொல்லும் பொழுது அவர் இல்லை, நான் இதை மறுக்கிறேன் அப்படின்ற ஒரு பதில் தான் அவர் சொல்லியிருக்காங்க. நான் இதுக்கான பதிலை மறுக்கிறேன். இது வெறும் குப்பையாக இருக்கு. கேள்விகள்
இல்ல தலைப்பே ரொம்ப கிரிட்டிக்கல் அப்படின்றாங்க. இந்த கீழடி அறிக்கையவே ம். கிரிட்டிக்கல் எவாலுவேஷன் அப்படின்றா, திறனாய்வு இல்லையா? ஆமா. கிரிட்டிக்கல் எவாலுவேஷன் அவங்க வந்து பண்றேன் அப்படின்னு வந்து சொன்னாலும், அந்த ம். கிரிட்டிக்கல் எவாலுவேஷன் பண்றதுக்கான அந்த குழுவுல இருக்கிற 5 பேர் யார்? அது ஒரு பெரிய கேள்விக்குறியா வந்து இருக்கு. இருக்கு. இவரை விட ஜூனியர்கள் ம். முதல்ல. அதேபோல அந்த அதுல வந்து 4 பேர் வந்து இதுவரையிலும் வந்து எந்த அகழாய்வுகளையும் செய்யாதவர்கள். எந்த அகழாய்வு அறிக்கையையும் தயாரித்து தராதவர்கள். ஒருத்தர் வந்து நாக்பூர்ல ஒரு மேடம் வந்து நாக்பூர்ல அந்த அகழாய்வுகளை செஞ்சிருக்காங்க. இன்னும் அவங்க ரிப்போர்ட்ட சப்மிட் பண்ணல. ம். இந்த அளவுக்கு இருக்கிறவங்கள அதாவது ஒரு நீங்க எம்ஏ, எம்எஸ்சி படிக்கிறவங்களுடைய பேப்பர வந்து 10வது படிக்கிற பையன வச்சு திருத்துற மாரி வந்து இது ரொம்ப செஞ்சிருக்காங்க. ரொம்ப நீங்க சொல்றதே ரொம்ப இருக்கு. ஒரு பிஎட் படிச்ச ஒருத்தரோட பேப்பர 10th படிச்ச ஒரு பையன் வந்து திருத்துற மாதிரி இருக்கு. அதனால தான் அந்த தலைப்பு கூட அந்த மாரி வச்சிருக்கிறாங்க. ஆமா. அவங்க எப்படி கிரிட்டிக்கலா வந்து எவாலுயேஷன் பண்ண முடியும்? பண்ண முடியும். பண்ண முடியும். ம். அந்த நாலேட்ஜ் முதல்ல இருக்கணும். முதல்ல அந்த நாலேட்ஜ் இருக்கணும். அனுபவம் வந்து இருக்கணும். அதாவது வந்து இது அது வந்து அவங்க தான் வந்து பண்ணாங்களான்ற ஒரு இது வந்து இருக்கு. ஒரு சும்மா கேள்வி வந்து கையெழுத்து மட்டும் போட்டிருப்பாங்க. கையெழுத்து மட்டும் போட்டிருக்காங்களோ! அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து அங்க வந்து இருந்துட்டு இருக்கு. அப்ப அறிக்கையே எழுதுனதுல வேற யாரோ சில இந்த அரசோட சித்தாந்த ஒன்றிய அரசின் சித்தாந்தத்துக்கு நெருக்கமானவங்க யாரோ சிலர் இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க? இல்ல வருகின்ற செய்திகளை வந்து அடிப்படையாக பத்திரிகைகள் வந்த செய்திகளை வந்து அடிப்படையாக வைத்துக்கொண்டு பார்க்கும் பொழுது, இது நாக்பூரிலிருந்து ஒரு மிகப்பெரிய நிபுணர் குழுவை வைத்து இது மாதிரி ம். செய்தார்களோ என்ற எண்ணம் வந்து எல்லாருக்கும் ஏற்படுது. ம். ஆர்எஸ்எஸ் தொடர்புகள் இருக்குமா? நிச்சயமாக இதுல கேட்கப்பட்டிருக்கிற கேள்விகள், பத்திரிகைகள் வந்த செய்திகளை வந்து பார்க்கும் பொழுது, ஆர்எஸ்எஸ்னுடைய பின்னணி இல்லாமல் இந்த அறிக்கை வெளிவந்திருக்காது என்று தான் தோன்றுகிறது. ஏனென்றால் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கின்ற வார்த்தைகள் வன்மமான வார்த்தைகள். ஒரு அகடமிக்குக்கு எதிரான ஒரு வன்மமான வார்த்தைகளா வந்து இருக்கு. ஒரு ரிசர்ச்சர் அப்படின்னும்போது அவருடைய உரிமை என்ன அப்படின்னு சொன்னா, அவர் வந்து ரிசர்ச் பண்ணுவாரு. அவருடைய ஃபைண்டிங்ஸ வந்து வெளியில சொல்வார். உலக அளவில வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, இந்திய அளவிலும் வந்து இந்த மாரி கிரிட்டிக்கல் எவாலுவேஷன் பண்றேன் அப்படின்னு வந்து சொன்னது. ம். நிபுணர் குழு வந்து சொன்னது. அப்ப நிபுணர் குழு சொன்னது பூரா தவறா? அப்ப அந்த நிபுணர் குழு வந்து நிபுணர் குழு தானா? இல்ல வேற ஏதாவது குழுவா? ம். அப்படின்ற ஒரு கேள்வி வந்து வருது. அந்த நிபுணர் குழு விட்டுட்டு அதுக்கு முன்னாடி ஒரு 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 குழுவ வந்து அமைச்சாங்க. அது வந்து அதுல வந்து ஒருத்தருக்கு வந்து கையெழுத்து போடல. டைரக்டர் வந்து ஒருத்தர் கையெழுத்து போடல அப்படின்ற செய்திகளும் வந்து வருது. ம். அப்படி இருக்கும் பொழுது, இதெல்லாம் வந்து நாக்பூரிலிருந்து நேரடியாக அதனுடைய வார்த்தைகள், அந்த பத்திரிகையில் வந்த செய்திகளில் இருக்கின்ற அந்த வார்த்தைகள் வந்து மிகவும் கொடூரமாகவும், வன்மமாகவும் வந்து இருக்கு. இருப்பதாக அகடமிஷியன்ஸ் வந்து நினைக்கிறாங்க. ம். அதாவது வரலாற்று ஆய்வாளர்கள் வந்து நினைக்கிறாங்க. இந்த மாரி ம். வந்து வேற எதுக்கும் பண்ணியிருக்கீங்களா? ம். கிட்டத்தட்ட அவ்ளோ அறிக்கைகள் வந்து நீங்க அ அவ்ளோ அகழாய்வுகள் செய்திருக்கிறீங்க. அறிக்கைகள் வந்து குடுத்திருக்கீங்க. அறிக்கைகள குடுத்திருக்கீங்க. இந்த மாரி எவாலுவேஷன் வந்து ஏன் பண்றதுக்கான காரணம் என்ன? ம். தமிழர்களுடைய வரலாறு வெளியே வரக்கூடாது. தமிழர்களுக்கென்று ஒரு பண்பாடு, கலாச்சாரம், ஒரு சமூக கட்டமைப்பு என்பது வந்து இருக்கக்கூடாது. இதையெல்லாம் வந்து 3500 வருடமாக நீங்க பிடிச்சு வைத்துக் கொண்டிருந்தீர்கள். இதை சீரழித்து வைத்துக் கொண்டிருந்தீர்கள். அவர்களுக்கென்று வரலாறு இருக்கிறது, தனித்தன்மையான விஷயங்கள் இருக்கிறது என்று ஒரு நிலை வந்து இருக்கும் பொழுது, அத அத வந்து நீங்க இன்னுமே விடமாட்டேன்றீங்களே! 3500 வருஷத்துக்கு முன்னாடி அப்ப நீங்க என்ன பண்ணியிருப்பீங்க? ம். இவ்ளோ வந்து தமிழர்கள் படித்தவர்கள். நிச்சயமா. இப்போ ஹையர் எஜுகேஷன்லயே வந்து நெறைய படித்திருக்கிறார்கள். இவ்ளோ வெளிநாடுகள்லாம் போய் வேலை செய்றார்கள். இந்த கால சூழ்நிலையிலும் நீங்கள் நிபுணர்களை விட்டு ம். அ அதை வந்து அறிக்கையை வந்து இது பண்றதும், அதேபோல கிரிட்டிக்கல் எவாலுவேஷன் வந்து ஜூனியர்ஸ வச்சுட்டு வந்து பண்றதும், இந்த மாரி ஒரு விஷயத்தை வன்மத்தை வந்து நீங்கள் செய்கிறீர்கள் என்றால், அப்பொழுது நான் எண்ணி பார்க்கிறேன் 3500 வருடங்களுக்கு முன்னால் என்னவென்னலாம் செய்து இந்த சமூகத்தை அ உங்களுடைய சமூகமாக கட்டமைத்திருப்பீர்கள் என்றுதான் தோன்றுகிறது. தோணுது. இப்பொழுது வரலாற்று அதிர்வுகளை வந்து அந்த கீழடியினுடைய ரிப்போர்ட் வந்து தர்றதுனால, ம். சுத்தமாக வந்து திராவிட இனத்தில், இந்த தமிழகத்தில் திராவிட இனத்தில் நம்முடைய கலாச்சார பண்பாட்டு கூறுகள் வந்து சுத்தமாக மறைந்து விடும் அப்படின்னு நீங்க நினைக்கிற மாரி தான் நினைக்கலாம். வந்து தோணுது. இந்த அனுப்பப்பட்டுள்ள இந்த அறிக்கையில இயக்குனர் ஒருவரின் கையெழுத்து இல்லாமலே வந்து அனுப்பப்பட்டிருக்கு. இந்த அறிக்கையில வந்து கீழடி வரலாறு வந்து இந்திய வரலாற்றோடு இணைக்கப்பட வேண்டும். அதாவது ஒரு ஒற்றையாட்சியை நோக்கி ஒன்றிய அரசு நகருது. ஒரே தேர்தல், ஒரே நாடு, ஒரே தேர்தல், ஒரே ஓட்டு அப்படின்றதெல்லாமே தொடர்ச்சியா பண்றதோட, வரலாற்றுல ஒரு நாடு, ஒரு வரலாறு. ஒரே நாடு, ஒரே கலாச்சாரம் அப்படின்றத நோக்கி நகரும்போது, கீழடி அப்படின்றது பிராந்திய வரலாறு. ஆனால் அந்த வரலாறு வந்து இந்திய வரலாற்றோடு இணைக்கணும். வட இந்திய இலக்கியங்களோடு, வட இந்தியாவின் படைப்புகளோடு இந்த கீழடி அறிக்கையை ஒப்பிட்டு நீங்க எழுதணும் அப்படின்னு ஒரு தகவல வந்து அந்த அறிக்கையில சுட்டிக்காட்டி இருக்கிறதா சொல்றாங்களே, அது அது உண்மையா?
அதாவது வந்து ஏஎஸ்ஐயை பொறுத்தவரை இப்போது சமீப காலமாக ஒரு 10, 15 வருடமாக ஆட்சிகள் மாறிவிட்டு 10, 15 ஆண்டுகளாக அதனுடைய நிறமும் வந்து மாறிட்டு இருக்குது அப்படி தான் ம். தோணுது. என்ன நிறம் மாறுது? காவி நிறமாக காவி மாறிவிட்டது நிறமா? என்று ம். தான் தோன்றுகிறது. அதற்கு காரணம் என்னவென்றால், கீழடி என்பதனுடைய அந்த ரிப்போர்ட்டை, கீழடியினுடைய அறிக்கையை அவர்கள் வெளிப்படையாகவே வந்து சொல்கிறார்கள். கீழடியினுடைய அந்த அறிக்கையை நீங்கள் வட இந்திய அகழாய்வுகளோடு தொடர்பு படுத்தி நீங்கள் அந்த அறிக்கையை தர வேண்டும் என்று அமர்நாத் ராமகிருஷ்ணாவை மிகவும் வற்புறுத்தி வற்புறுத்துகிறார்கள். வற்புறுத்துகிறார்கள் என்பதை விட மிக மிக மோசமான அழுத்தத்தை வந்து கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். ம். அப்படி என்றால் அவர்கள் சொல்லுவது என்னவென்றால், வட இந்தியாவில் இருக்கிற ராமாயணம், மகாபாரதம், வேதங்களை வைத்து நீங்கள் தொடர்பு இந்த படுத்தி காசி தமிழ் சங்கமம் மாதிரி. ஆமா. ம். தமிழ் தொடர்பு படுத்தி நீங்கள் எழுத வேண்டும். நீங்கள் அதை தொடர்பு படுத்தாமல், இது தனித்துவமான ஒரு நாகரிகம் என்பதை நீங்கள் எப்படி சொல்லலாம்? அதனால இதில் உண்மை வந்து இல்ல அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு ஒரு உதாரணம் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, அந்த அறிக்கையில் மதுரையை பற்றி கூறியிருக்குது. எப்பவுமே ஒரு ரிசர்ச் எழுதும்போது கீழடின்னா, கீழடியை பத்தி மட்டுமே வந்து சொல்ல மாட்டாங்க. ஒரு ரிசர்ச் அப்படின்னு சொல்லும்போது. அது அந்த 293 இடங்கள நாங்க எப்படி கண்டுபிடிச்சோம்? அந்த 293 இடங்கள் வந்து என்னென்ன? பக்கத்துல வந்து மதுரை இருக்குது. மதுரையினுடைய வரலாறு வந்து இலக்கியங்கள்ல குறிப்பிட்டிருக்குது. மணலூர் அப்படின்றது தான் மதுரை அப்படின்னு சொல்லிட்டு மாறி இருக்குது. அப்படின்னு எல்லாம் செய்திகள் வந்து வரும்பொழுது, அதில் திருவிளையாடற் புராணத்தில் நீங்கள் மதுரை என்பதை குறிப்பிட்டிருக்கிறீர்கள். அப்போ திருவிளையாடற் புராணத்தில் மதுரை என்று குறிப்பிடப்பட்டு இருப்பது வந்து மிகவும் ஆ, ஒரு வரலாற்று பூர்வமான வந்து ஆதாரம் வந்து கிடைத்திருக்கிறது. அதனால் நீங்கள் இந்த அறிவியல் பூர்வமான உண்மைகளை எல்லாம் இன்னொரு தடவை அந்த திருவிளையாடற் புராணத்தை மெய்ப்பிக்கும் வகையில் மதுரையில் நீங்கள் அகழாய்வுகளை திரும்பவும் வந்து செய்து இந்த அறிக்கையோடு சேர்த்து தாருங்கள் என்று குறிப்பிடுகிறார்கள். இதிலிருந்து இதனுடைய செய்திகளை வந்து நீங்கள் சார், அவங்க மதுரைன்னு சொல்றது மதுரா. வட இந்தியாவுல இருக்க மதுராவை எதுவும் இந்த இணைக்கிறாங்களா? மதுரையே நம்ம நம்ம மதுரைய. மதுரையே சரி, அந்த மதுராவை ஏன் இணைக்கல? வட இந்திய வரலாற தான் இல்ல இணைக்கணும்ங்கிறாங்களே. அகழாய்வுகள்ல வந்து அந்த மதுராவினுடைய அகழாய்வுகளையும் இணைக்கணும் தானே சொல்றாங்க. ம். தொடர்பு படுத்துங்க. எல்லா அகழாய்வுகளையும் நீங்க தொடர்பு படுத்துங்க. ம். நீங்க வந்து இது வந்து ஒரு யூனிக் கல்ச்சர், ஒரு தனித்துவமான கலாச்சாரம். காலமே வேறுபடுமே சார். இந்த காலம் வேற, அந்த காலம் வேறையா இருக்குமே. இல்ல, இல்ல. அவங்க அதுக்கு வந்து என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, நாங்க ஃபர்ஸ்ட் அர்பனைசேஷன், செகண்ட் அர்பனைசேஷன் வந்து சொல்றோம். 2வது அர்பனைசேஷன் நாங்க வந்து ஏத்துக்கல. நீங்க ஏன் வந்து அத வந்து அந்த செகண்ட் அர்பனைசேஷன்ன்றத வந்து நீங்க ரொம்ப அ ஆதாரப்பூர்வமாக ஒரு நிரூபிக்கிறீங்க. துல்லியமான காலத்த ஏன் ஏன் நிர்ணயிக்கிறீங்க அப்படின்னு நிர்ணயிக்கிறீங்க? கேட்கலாம். அப்படின்னு தான் கேட்குறாங்க. நீங்க வந்து அதுவும் இல்லாம வந்து இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இரும்பினுடைய காலம். நம்ம வந்து இப்போ ஆய்வுகள்லாம் செஞ்சு தி டிக்ளரேஷன் ஆஃப் அயர்ன் ஏஜ்ன்னு சொல்லிட்டு நம்முடைய தமிழக முதல்வர் கூட வந்து 3000 இன்னிலிருந்து 5345 வருடங்களுக்கு முன்னால் இரும்பு உலை கண்டுபிடிச்சிருக்காங்க. இரும்பு தயாரிப்பதற்கான உலை கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்றத வந்து சிவகலையில கண்டுபிடிச்சிருக்காங்கன்றத வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஆய்வுகள்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனா கீழடியில வந்து நீங்க இரும்பு கண்டுபிடித்திருக்கிறீர்கள். அதேபோல அதுக்கு முன்னாடி இருக்கிற காலங்களை எல்லாம் கண்டுபிடித்திருக்கிறீர்கள். அப்படின்னும்போது இரும்பினுடைய காலத்தை 4ஆம் நூற்றாண்டு என்று கூறுங்கள். கீழடியினுடைய எழுத்துக்கள் கண்டுபிடிக்கிறதை கிமு 3ஆம் நூற்றாண்டு என்று கூறுங்கள். அப்படின்னு ஒரு 50 வருஷத்திலேயே வந்து கீழடியில டோட்டலா சேஞ்ச் ஆயிடுச்சா? ம். அது வந்து ஒரு ஒரு கலாச்சார அதெல்லாம் மாற்றம். அவங்களே நிர்ணயிக்கிறாங்க. அவங்க இது மாதிரிலாம் பண்ணி கொடுங்கன்றாங்க. செய்திகள் வருகின்ற செய்திகளை வந்து பார்க்கும்போது, இதெல்லாம் நீங்க பண்ணி கொடுங்க. அப்படின்னு வந்து அவர வந்து ரொம்ப வற்புறுத்த வந்து செய்றாங்க. இதுக்கு அவரு வந்து நீங்க செஞ்சு குடுக்கலன்னு சொன்னா, இந்த அறிக்கை வந்து மிக மோசமானது. இந்த அறிக்கை வந்து அ நிபுணத்துவம் வந்து இல்லாதது, துல்லியமாக இல்லாதது அப்படின்னு சொல்றாங்க. 30 நாளைக்குள்ள வந்து நீங்க வந்து இந்த அறிக்கைகளை நீங்க வந்து தரணும். திரும்ப அகழாய்வுகள் செய்து தரணும். அப்படின்னெல்லாம் சொல்லும்போது மிகுந்த ஆச்சரியமாக தான் வந்து இருக்கிறது. அவர்களுடைய எண்ணம். அதாவது காவி எண்ணம். அதேபோல இந்த அறிக்கை வந்து நாக்பூரில் குளிப்பாட்டி விட்டு அந்த அறிக்கையை எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறார்கள் என்பது மிக வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது. இந்த ஒற்றை கலாச்சாரத்த நோக்கின நகர்வுல தமிழர்களோட 3000 ஆண்டுகால பெரிய பண்பாட்டு மரபான சங்க வரலாறு இருக்குல்ல, சங்க இலக்கியம். அதுல வந்து வரலாறு இல்ல. அதுல வந்து ஒரு மக்கள் பண்பாடு இல்ல அப்படின்ற மாதிரி சுட்டிக்காட்டி இருப்பதாகவும், இது வந்து ஒரு ஒற்றை கலாச்சாரத்திற்கு, ஒற்றை கலாச்சார இந்திய கலாச்சாரத்தின் உருவாக்கத்துக்கு வந்து எதிராக, இடைஞ்சலாக இருப்பது போன்றும், இது வந்து வட இந்திய வரலாறோடு இணைக்கணும் அப்படின்னும் சங்க இலக்கியத்த சுட்டிக்காட்டி சொல்லியிருக்காங்களா? ஆமா. இப்ப சங்க இலக்கியங்கள்ல இருக்கிற சங்க இலக்கியங்கள் வந்து வரலாற்று தரவுகளை வந்து கொண்டிருப்பதாக வந்து இல்ல.
ம். சங்க இலக்கியங்கள்ல வரலாற்று கூறுகளே அவங்க கிடையாது. வரலாறுன்னு சொல்றது வைதீக மரப சொல்றாங்களா? ஆமா, வைதிக மரபு வரலாறு அதுல கிடையாது. அது ம். ஒரு செக்குலர் லிட்ரேச்சர் அப்படின்றதுனால ம். சங்க இலக்கியமே வரலாற்றுக்கு வரலாற்று இல்ல அப்படின்னு சொல்றாங்க. ம். வரலாற்றுக்கு உகந்தது ராமாயணம், மகாபாரதம், வேதங்கள் தான் வரலாற்றுக்கு உகந்ததாக இருக்குது. சங்க இலக்கியங்கள் இல்ல. நீங்க அத மேற்கோள் காட்டக்கூடாது. வடநாட்டினுடைய இலக்கியங்கள மேற்கோள் காட்டுங்க அப்படின்னு சொல்றாங்க. ம். அப்படின்னும்போது வரலாற்று ஆசிரியர்களிடையே இன்னைக்கு ஒரு கேள்வி என்னன்னா, வட இந்திய வரலாறுகள் எழுதும் பொழுது, நீங்க ஏன் சங்க இலக்கியங்கள அங்க எடுத்துட்டு போய் நீங்க மேற்கோள் காட்ட மாட்டேன்றீங்க? இங்க சவுத் இண்டியன் ஹிஸ்டரியில மட்டும் ஏன் இம்போஸ் பண்றீங்க? ஏன் வற்புறுத்துறீங்க? அதுவும் ஏஎஸ்ஐயே வற்புறுத்துது. அதாவது வரலாற்று ஆசிரியர் வற்புறுத்தி அதை மேற்கோள் காட்டாகாட்டி கூட பிரச்சனை கிடையாது. ஆனால் ஆர்க்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவே இந்த விஷயத்தை செய்யறது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமாக இருக்கிறது. அதே போல இது ஒரே நாடு ஒரே கலாச்சாரம் என்றதனுடைய அடிப்படையில நீங்க கீழடியை ஒரு தனித்துவமான கலாச்சாரம் பண்பாடு கொண்டதா நீங்க காட்டுறீங்க. வரலாறு கொண்டதா காட்டுறீங்க. அது ஒரு தவறான ஒரு விஷயம். நீங்க கீழடியை நீங்க மற்ற வர ஆந்திராவுல இருக்கிற பொட்டி பொருளு, அதே போல மற்ற எக்ஸ்கவேஷன் கூட ரிலேட் பண்ணி காட்டுங்க. அதாவது கேரளாவுல நடந்த அகழாய்வுகள், வடநாட்டுல நடந்த இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற சில அகழாய்வுகள், இது கூடலாம் நீங்க தொடர்பு படுத்தி, அதே போல வேதங்களையும், அதே போல அ ராமாயண, மகாபாரதத்தையும் தொடர்பு படுத்தி நீங்க இந்த வரலாற்றை எழுதி குடுங்க. அப்படி இல்லன்னா, இது துல்லியமாகவும், ஏற்றுக்கொள்ளத்தக்கதாகவும் இருக்காது. அப்படின்னு வற்புறுத்துறாங்க. வைதீகம் அல்லாத எதுவும் வரலாறு கிடையாது அப்படின்றாங்க அதானே? ஆமா. அதுதான் மதுரைய சொன்ன ஒரு விஷயம். ம். மதுரைய நீங்க திருவிளையாடற் புராணத்த சொல்லியிருக்கிறது உண்மையாக இருக்கிறது. அப்போ ம். திருவிளையாடற் புராணம் எனக்கு தெரிஞ்சு சங்க இலக்கியங்கள்ல வருதுன்னு நெனைக்கிறேன். அது அந்த திருவிளையாடற் புராணம் மட்டும் சங்க இலக்கியமாக அவர்கள் கொள்கிறார்கள். அதேபோல வரலாற்று பூர்வமாக கொள்கிறார்கள். மற்ற சங்க இலக்கியங்கள் செக்குலர் லிட்ரேச்சர் இருக்கிறது அவங்க ஏத்துக்கொள்ள மாட்டேன்றாங்க. அவங்களுக்கு எது தேவையோ அத மட்டும் எடுத்துக்கிட்டு, எது தேவையில்லையோ அதுதான் இது பண்றாங்க. அதனால தான் வரலாற்று ஆசிரியர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அப்ப சங்க இலக்கியங்கள்ல இருக்கிற வரலாற்று கூறுகளை நகரத்தை சொல்லியிருக்காங்க. நகரங்களை சொல்லியிருக்காங்க. அப்படி சொல்லும் பொழுது, நீங்க சங்க வரலாற்றை பார்க்கக்கூடாதா? படிக்கக்கூடாதா? இது என்ன மிக மோசமானதா? ஒரு தீண்டத்தகாததா வரலாற்றை எழுதுவதற்கு? அப்படின்னு எல்லாம் கேள்விகள் இன்னைக்கு வரலாற்று ஆய்வாளர்களிடையே எழுது. இது அ இது நீங்க ஒட்டுமொத்தமாக இந்தியா முழுக்கும் ஒரே ஒரு வரலாறு இருக்கிறது. ஒற்றை வரலாறாக தான் நீங்கள் கட்டமைக்க வேண்டுமே தவிர, பிராந்திய வரலாற்றை நீங்கள் வளர்க்கிறீர்கள். வளர்ப்பதாக இருக்கிறது. பிராந்திய வரலாறு என்ற ஒரு வரலாறே இங்க கிடையாது. ம். அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இருக்கக்கூடாது. பிராந்திய இருக்கக்கூடாது. வரலாறுன்னு ஒண்ணே இருக்கக்கூடாது. இருக்கக்கூடாது. ம். அதனால இருக்கக்கூடாது. ஆனா சோழர்களை பற்றி மட்டும் நீங்க வந்து அதிகமாக இன்னும் அகழாய்வுகள் செய்யுங்க. ஏன்னா அங்க மேற்பரப்புல சோழர்களுடைய இது கிடைச்சிருக்கு. நாணயங்கள் கிடைச்சிருக்கு. மேற்பரப்புல ஒரு 10 சென்டிமீட்டர், 5 சென்டிமீட்டர்ல கிடைச்சிருக்கு. அப்போ அந்த நாணயங்கள் இருக்குது இல்லையா? அந்த நாணயங்கள் இருக்கிறதுனால அதை நீங்க ஆய்வுகள் செய்து, மேலும் ஆய்வுக்குட்படுத்தி, மேலும் அகழாய்வுகளை செய்து, நீங்க சோழர்கள் காலத்த நீங்க நல்லா ஹிஸ்டரி இருக்குது. ஒரு வரலாறு பொற்காலமாக பொற்காலமாக இருக்குது அப்படின்னு நீங்க சொல்லுங்க. அப்படின்னு எல்லாம் அந்த அ கு சுட்டிக்காட்டி வற்புறுத்துறாங்க. இதெல்லாம் நீங்க செய்யுங்க. அதுவும் இல்லாம நம்ம இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கோம். இரும்பினுடைய காலம் மிக லேட்டா போயிட்டு இருக்குது. அதாவது 5345 வருஷம் போயிட்டு இருக்குதுன்னு சொல்றோம். அவங்க 4ஆம் நூற்றாண்டுக்குள்ள அத சுருக்குங்கன்றாங்க. வெறும் 2400 வருஷத்துக்குள்ள நீங்க சுருக்குங்க. கீழடியில இவர வற்புறுத்தி சுருக்கி எழுதி வாங்கிட்டா, அதுக்கு பின்னாடி அத மட்டுமே வச்சுக்கிட்டு மீதி எந்த ஆய்வுகளையும் செய்ய விடாமல் பார்த்துக் கொள்வது. இவ்ளோ கேள்வி கேட்கிறாங்களே! ஆனா ஒரு விஷயம் இதுல என்னன்னா, 293 இடங்கள கண்டுபிடிச்சு 100 ஏக்கர் பரப்பளவுள்ள அந்த அந்த கீழடி நிலப்பகுதிகளை கண்டுபிடிச்சு, அங்க இவ்ளோ பொருட்களை 2 ஏக்கராவுல அகழாய்வுகளை அமர்நாத் ராமகிருஷ்ணா செய்தார். 2 முறை செய்தார். அதை மட்டுமே வைத்துக்கொண்டு இவ்வளவு கேள்விகள் கேட்பது மிக மிக ஆச்சரியமாக இருக்கிறது. இப்போது மொஹஞ்சதாரோவில் நீங்கள் எடுத்துக்கொண்டால், ஜான் மார்ஷல் முதலில் 10 வருடம் ஆய்வுகள் செய்தார்கள். அதற்கு பிறகு ஒரு 10 வருடம் செய்தார்கள். முதல்ல ஆய்வுகள் செய்யறதுக்கு 15 லட்சம் ரூபாய் அப்ப ஆச்சு. அப்ப 15 லட்சம் ரூபாய்னா நீங்க பாருங்க, இன்னைக்கு 150, 200 கோடி ரூபாய் செலவு பண்ணி அந்த மொஹஞ்சதாரோவை அந்த 10 வருஷம் ரொம்ப வெளிநாட்டு அறிஞர்கள்லாம் எக்ஸ்கவேஷன் பண்ணி அகழாய்வுகள் செய்து கண்டுபிடிச்சாங்க. கீழடியை 100 ஏக்கர்ல வெறும் 2 ஏக்கர் மட்டுமே அகழாய்வுகள் செய்து
அதுவும் வந்து ரிப்போர்ட் ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது 15 நாளைக்கு ஒரு தடவை வந்து கூப்பிட்டு மீட்டிங் போட்டு கேட்டு சீக்கிரம் சப்மிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அதை எழுதி வாங்கிட்டு பிறகு வந்து இந்த மாதிரி குற்றச்சாட்டுகளை வந்து அதை வைத்துக்கொண்டே சொல்வது, நீங்கள் இதெல்லாம் சேருங்கள் என்று வந்து சொல்வது, தமிழக வரலாற்றை, குறிப்பாக திராவிட இனத்தினுடைய வரலாற்றை அழிக்கின்ற ஒரு மிகப்பெரிய செயலை. உங்களுக்கென்று பண்பாடு கிடையாது, உங்களுக்கென்று கலாச்சாரம் கிடையாது, உங்களுக்கென்று வரலாறு கிடையாது, உங்களுக்கு சமூக கட்டமைப்பு வந்து நாங்கள் தான் அமைத்துக் கொடுத்திருக்கிறோம், அதை தான் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். பொருளாதாரமும் இனிமேல் நாங்கள் தான் கையாளுவோம் என்று ரொம்ப வற்புறுத்தி கூறுவதாகவும், நாங்கள் சொல்வதை தான் நீங்கள் கேட்க வேண்டும் என்று கூறுவதாகவும் வந்து இருக்கிறது. இந்த கீழடி வரலாற்றுக்கே இவ்வளவு பதட்டமடைந்து வைதிக மரபல்லாத உங்களுக்கு வரலாறு தேவையில்லை அப்படின்ட்டு இதை ஒரு அனிகிலேட் பண்ணக்கூடிய ஒரு சூழலை வந்து பார்க்குறோம். பொருணையில் இன்னும் நீண்டகால வரலாற்றை நாம் வந்து சுமந்திருக்கிறோம். அதுக்கான ஆதாரங்கள் கிடைச்சிருக்கு. 5000 ஆண்டுகளுக்கு முன்பே இரும்பின் பயனை அறிந்ததை சிவகலையில் நாம் பார்க்குறோம். அங்கே ஒரு அருங்காட்சியகம் திறக்கப்பட்டிருக்கு. இந்த ரிப்போர்ட்ஸும் எழுதப்பட்டா இதை எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க? கீழடியவே முதல்ல வந்து வரவிடாம பண்ணி கீழடியை வந்து அழித்து விட்டால் அந்த ரிப்போர்ட்டை வந்து நாங்க வந்து ஏத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றதுக்கான கீழடியே ரிஜெக்ட் பண்ணிட்டா அது தேவையில்லை. கீழடியை வந்து அவருடைய கேரக்டர் அசோசியேஷன் பண்றது, அவருடைய ரிப்போர்ட் அசோசியேஷன் பண்றது, இந்த மாதிரி படுகொலைகள் வந்து செய்து விட்டால் அந்த அந்த அறிக்கை படுகொலை, அதே போல பண்பு நலன்களுடைய படுகொலைகளை நாம் செய்துவிட்டு அதை பற்றியே பேசிக்கொண்டிருந்தால் புதியதாக கண்டுபிடிக்கப்பட்ட எல்லாமே வந்து ஏஎஸ்ஐ என்பது கேள்வி எழுப்பும். ஏஎஸ்ஐ தான் அத்தாரிட்டி வரலாற்றை எழுதுவதற்கும் வரலாற்று மூலங்களுக்கும். தமிழ்நாட்டு அரசுக்கும் தமிழ்நாட்டுக்கு ஆர்கியாலஜிக்கும் வந்து அதுக்கு அத்தாரிட்டி கிடையாதுன்ற ஒரு பிம்பத்தை உருவாக்கி இன்னும் 25-30 வருஷம் வந்து கொண்டு போயிட்டோம்னா தமிழ்நாட்டில் வந்து காவி நிறத்தை பூசி விட்டால் நாம் அதற்கு பிறகு ஒட்டுமொத்தமாக இதையெல்லாம் இந்த வரலாற்று சுவடுகளையும் கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் அழித்து விடலாம் என்ற ஒரு நோக்கம்தான் இதில் வந்து மிக குரூரமாக தெரிகிறது. இப்போ இந்திய தொல்லியல் துறை இது வந்து உள்ளுக்குள்ள வந்து பிராந்திய வரலாறே தேவையில்லை, எல்லாத்தையுமே ஒற்றை வரலாறாக மாற்றுறதுக்காக இவ்வளோ வேலைகள் பார்த்துட்டு இருக்கு. ஆனால் சர்வதேச அளவில் இந்தியாவுக்கு வெளியில் இருக்கக்கூடிய தொல்லியல் ஆய்வாளர்கள் இந்தியாவை பார்க்குற முறையும், ஏன்னா முன்னாடியே ஆய்வுகள் நடந்திருக்கு. ஜான் மார்ஷல் ஆய்வு பண்ணியிருக்காரு. வெவ்வேறு வெள்ளையர்கள் இந்த மண்ணில் டிராவல் பண்ணி வெவ்வேறு வரலாற்றை வந்து தெரிஞ்சிருக்காங்க. அவங்க வந்து இந்திய தொல்லியல் துறையை இந்த ஆய்வுகளை எப்படி பார்க்குறாங்க? 2014வது வருடத்திற்கு முன்பு இந்திய தொல்லியல் துறையை பார்த்த பார்வையும் 2014ஆம் வருடத்திற்கு பிறகு இந்திய தொல்லியல் துறையை வெளிநாட்டு அறிஞர்கள் பார்க்கின்ற பார்வையும் வேறு வேறாக இருக்கிறது. 2014க்கு முன்பு ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா ஏஎஸ்ஐ என்பது ஒரு செக்குலர் ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவாக இருந்தது. 2014 பிறகு ஒற்றையாட்சியை நிறுவக்கூடிய, ஒற்றை கலாச்சாரத்தை, ஒற்றை பண்பாட்டை, ஒற்றை தேர்தலை, ஒற்றை வரலாற்றை நிறுவக்கூடிய பண்புகள் வந்து இங்கே அதிகமாயிட்டு வந்து இருக்கிறதுனால அந்த நிறுவனங்களை கைப்பற்றியதன் மட்டுமல்லாமல் அந்த நிறுவனங்களின் மூலமாக வரலாற்று ஆதாரங்களையும் சிதைக்கின்ற ஒரு செயலை வந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். வரலாற்று ஆதாரங்களை மட்டுமல்ல, வரலாற்று ஆதாரங்களை எடுத்து கொடுப்பவர்களையும் சிதைக்கின்ற செயலை வந்து அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். கீழடியை பற்றி வந்து வெளிநாட்டில் ஐரோப்பா அறிஞர்கள் வந்து சொல்றது மிக மிக ஒரு வேல்யூபிளான ஒரு கூற்றாக வந்து இருக்குது. ஏன்னு சொன்னால் வரலாற்றை எழுதுவது ஆர்கியாலஜிக்கல் ஃபைண்டிங்ஸ் மூலமாக தான் எழுதணுன்றத முதல்ல வந்து சொன்னவங்க ஆக்ஸ்போர்ட் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியிலேருந்து இருக்கிறவங்க தான். அவங்க தான் போய் உலகளவில் வந்து மெசபடோமியா, அதே போல் மஞ்சளாற்று நாகரிகம், அதே போல் வந்து மற்ற நாகரிகங்களை எல்லாத்தையும் வந்து அவங்க கண்டுபிடிச்சாங்க. எகிப்திய நாகரிகங்கள்லாம் வந்து கண்டுபிடிச்சி இதெல்லாம் எவ்வளவு காலத்திற்கு முந்தைய வரலாறுகளை கொண்டு இருக்கிறது, அப்போதெல்லாம் எப்படி இருந்தது, இதையெல்லாம் எவ்வாறெல்லாம் செய்தார்கள், எப்படி மக்கள் வாழ்ந்தார்கள் என்ற ஒரு மிகப்பெரிய தேடல் வந்து இருந்தது. அந்த ஐரோப்பிய அறிஞர்கள் எல்லாம் வந்து செய்தார்கள். அந்த அடிப்படையில் இந்தியாவுடைய வரலாற்றையும் கட்டமைத்தார்கள். இந்தியாவுடைய வரலாற்றை ஆரம்பத்தில் வந்து கட்டமைக்கும் போது வைதிக மரபனுடைய சோர்சஸ் எல்லாம் தான் எடுத்துட்டு போயிட்டு வைதிகர்கள் வந்து கொடுத்தாங்க. அதனுடைய அடிப்படையில் அதாவது வந்து வேத காலத்திலேருந்து தான் நம்ம இந்திய வரலாறு ஆரம்பிச்சது. 1920களுக்கு பின்னாடி தான் வந்து அந்த அந்த ஜான் மார்ஷல் 24ல் வந்து கண்டுபிடித்த பின்னாடி தான் இந்திய வரலாறை மாற்றி வேத காலத்திற்கும் முந்தைய வரலாறு வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொன்னாங்க. இதை ஐரோப்பியர்கள் எல்லாருமே ஏற்றுக்கொண்டார்கள். உலகம் முழுவதும் இந்த அறிவியல் பூர்வமான ஆதாரங்களை வந்து ஏற்றுக்கொண்டு வரலாறுகளை செய்தார்கள். கீழடியையும் அதே போல்தான் வந்து வரலாற்று இவர்கள் வந்து கீழடியில் இருக்கிற அறிக்கை வெளிவரவில்லை. ஆனால் கீழடியில் இருக்கிற அந்த ஆதாரபூர்வமான விஷயங்கள், பத்திரிகைகள் வந்தது. நேரடியாக பல ஐரோப்பியர்கள் வந்து இங்க கீழடியை பார்த்து சென்றிருக்கிறார்கள். பல வரலாற்று அறிஞர்கள் பார்த்து சென்றிருக்கிறார்கள். சமீபத்தில் வந்து
நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் வந்து டிக்ளரேஷன் ஆஃப் அயனேஜ் அப்படின்றத வந்து பெரிய அறிஞர்களை வைத்து தான் வந்து நிறுவனாரு. அதே போல வந்து தமிழ்நாட்டில் நடக்கின்ற அகழாய்வுகளை வந்து சர்வதேச மாநாடுகளை வந்து நடத்தினதுக்கு பின்னாடி உலகத்தில் இருக்கிற வரலாற்று அறிஞர்களுடைய பார்வை வந்து கீழடியின் மீது ஒரு நம்பகத்தன்மை வாய்ந்த ஒரு அறிவியல் பூர்வமான ஒரு நாகரிகம் வந்து இங்க ஒரு ஃபைண்டிங்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒரு கண்டுபிடிப்பை வந்து இங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. இங்க வந்து ஒரு நாகரிகம் வந்து இருந்திருக்கிறது. அது ஒரு தனித்துவமான நாகரிகமாக இருந்திருக்கிறது என்றதெல்லாம் வந்து அவங்க வந்து சொல்றாங்க. இதுக்கு சப்போர்ட்டிங்கா வந்து என்ன இருக்குது அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு ஜெனடிக்ல வந்து ஸ்பென்சர் வெல்ஸ் போன்றவர்கள் வந்து பிச்சையப்பன், மதுரை காமராசர் யூனிவர்சிட்டியுடைய பிச்சையப்பன் போன்றவர்கள்லாம் வந்து ஆய்வுகள் செய்து விருமாண்டி என்பவரிடமிருந்து புரோட்டோ ஆஸ்ட்ரலாய்டினுடைய ஜீன் வந்து இருக்கிறது என்பதையெல்லாம் கண்டுபிடித்து இந்த கீழடியினுடைய அந்த கீழடியினுடைய கண்டுபிடிப்புகளுக்கும் அறிவியல் பூர்வமான கண்டுபிடிப்புகளுக்கும் உள்ள தொடர்புகளை வந்து உலகம் முழுவதும் இன்னைக்கு விவாத பொருள்களாகி மிகவும் ஆச்சரியமாகவும் புதிய வரலாறை வந்து கட்டமைக்கக்கூடியதாகவும் வந்து எடுத்து செல்கிறார்கள். வெளிநாட்டில் இருக்கிற ஐரோப்பிய வரலாற்று அறிஞர்கள் வந்து எடுத்து செல்றாங்க. ஆனா இங்க இருக்கிற ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா வந்து தன்னுடைய அறியாமையை வந்து இன்னும் காட்டிக்கொண்டே இருக்கிறது. அறியாமைனா முன்முடிவோடு தான், வேத வரலாறு தான் நம்மளோட வரலாறு. முன்முடிவு. ஆனா இப்பதான் சரஸ்வதி நாகரிகம் அப்படின்னு தானே வந்து சொல்றாங்க. இப்போ நாங்க ஒரு கேள்வி கேட்கிறோம். நீங்க சரஸ்வதி நாகரிகத்துக்காக கண்டுபிடிக்கப்பட்டு இருக்கின்ற இடங்களை வந்து ஸ்ட்ராட்டிகிராபிக் முறையில பண்ணியிருக்கீங்களா? அப்போ சரஸ்வதியில இருக்கிற நீங்க எந்த மித்தை எடுத்து எந்த புராணங்களை எடுத்து நீங்க வந்து சொல்றீங்க? இப்போ கூட இதுல வந்து என்ன சொல்றாங்கன்னா, கீழடியினுடைய அறிக்கையில இப்ப கேட்டு இருக்கிற கிரிட்டிக்கல் எவால்வேஷன்லயே வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்க வந்து புராணங்களை வந்து மேற்கோள் காட்டி இருக்கிறது மிகவும் நண்பத்தன்மையாக வந்து இருக்குது. அதை வந்து நீங்க அகழாய்வு பிரகாரம் வந்து தோண்டி எடுங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்போ இன்னொரு திருப்பரங்குன்றம் வந்து இங்க நடக்கணும்னு நினைக்கிறாங்க. அதே போல இது மாதிரி அயோத்தியை வந்து இங்க வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் வந்து தோணுது எனக்கு. வெவ்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப ஆழமாகவும் அர்த்தபூர்வமாகவும் பதில் சொன்னீங்க. ரொம்ப நன்றி. நன்றிங்க.